ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு அட்டகாசமான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு வீட்டில் இட்லி மாவும் தேங்காய் நாட்டு சர்க்கரை இருந்தாலே போதும். வெளியில் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக, உள்ளே சாப்பிட்றதுக்கு நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கக்கூடிய இந்த பணியாரத்தை நீங்களும் வீட்டில் ஈஸியாக செய்யலாம். ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு கூட ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்குறா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அதே கப்பால் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லம் நல்லா முழுசாக கரைஞ்சி நமக்கு வெள்ளைப்பாகு தயாராகி வரணும். அது வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம விடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லமுமே நல்லா முழுசாக கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். ஆனால் இதில் சின்ன சின்ன தூசியெல்லாம் இருக்கும். அதனால் இதை தனியாக முதல்ல நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்குவோம். வடிகட்டின பாகை திரும்பவும் அதே பாத்திரத்தில் சேர்த்துக்குங்க. இதில் தூசியெல்லாம் இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தேங்காயை துருவி சேர்த்துக்கங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சு நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பாகு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ஆனால் நம்ம கலந்து விட கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த தேங்காயும் வெள்ளைப்பாகும் சேர்ந்து நல்ல கெட்டித்தன்மைக்கு வந்துடும். அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக வாசனைக்காக 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக ஏலக்காய் பவுடர் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அடுத்த கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா பாருங்கள், தேங்காய் இந்த பாகு ரெண்டுமே சேர்ந்து நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வரும்போது இது நல்லா ஆறட்டும். ஒரு ஓரமாக இப்பொழுதைக்கு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கோங்க. அதிகம் புளிப்பில்லாத கெட்டியான மாவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இட்லி மாவு கூடவே எந்த கப்பால் இந்த இட்லி மாவு ஒரு கப் அளவுக்கு அளந்து சேர்த்திங்களோ அதே கப்பால் அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு கடையில் விற்கிற பாக்கெட் அரிசி மாவே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இட்லி மாவு கூட அரிசி மாவையும் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்து வச்சுக்கணும். நம்ம அரிசி மாவு சேர்த்து பண்ணுறதுனால இந்த பணியாரம் வெளியில் சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது ரொம்ப டைட்டாக இருக்குது. அதனால இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டாலே போதும். ஏன்னா மாவு நமக்கு நல்லா கெட்டியாக தான் இருக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் முதல்ல கலந்தெடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ மாவு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக கலந்து எடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு கேரட்டை துருவி சேர்த்துக்குங்க. கேரட் இல்லைன்னா நீங்கள் தேங்காயை கூட கொஞ்சம் துருவி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க. இதில் இட்லி மாவு மட்டும் சேர்த்துருந்தா நம்ம இதில் உப்பு சேர்க்க தேவையில்லை. ஏன்னா இட்லி மாவுலேயே நம்ம உப்பு சேர்த்து கலந்துருப்போம். ஆனால் இது கூட அரிசி மாவும் ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்து கலந்து விட்டுருக்கோம். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. அப்படி ஒரு வேளை இட்லி மாவில் உள்ள அந்த உப்பே போதுமான அளவு இருந்தால் நீங்கள் இந்த உப்பு சேர்க்க தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிடுங்க. பாருங்கள், துருவின கேரட்லாம் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்து வச்சுட்டு இப்பொழுதைக்கு மாவு அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக இப்போ நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு தேங்காய் ஃபில்லிங் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அது இப்போ நல்லா ஆறி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து இப்போ இதை நம்ம நல்லா ஒரு சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதே போல் மீதம் இருக்குது எல்லாத்தையுமே நம்ம உருட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ உள்ளே வைக்கிறதுக்கு தேங்காய் ஃபில்லிங் ரெடியாக இருக்குது. அடுத்ததான் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இட்லி மாவில் இதை சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஃபஸ்ட்டு பேட்சில் போட்டு எடுக்கிறதுக்கு மொத்தமாக ஒரு 7 உருண்டைக்கிட்ட சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம தயார் பண்ணி வச்சாச்சு. அடுத்ததாக இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு இப்போ ஒரு குழிப்பணியார சட்டி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு குழியிலையுமே ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாகவே நெய் சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் சேர்த்து செய்கிறதா கூட செய்யலாம். ஆனால் இந்த பணியாரம் நெய் சேர்த்து செய்யும்போது நல்லா சாப்பிட்றதுக்கு வாசமாக இருக்கும். நெய் சூடேறி நல்லா உருகி வரட்டும். அதுக்கப்புறமா மாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஒவ்வொரு பணியார குழிகள்லையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவை அந்த தேங்காய் ஃபில்லிங்கோடு சேர்த்து ஸ்பூனால் எடுத்து சேர்த்துக்கணும்.
அவ்வளோதான், மாவெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சு ஒரு 3-4 நிமிஷம் ஒரு பக்கம் வேகட்டும். ஒரு பக்கம் வெந்து லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்து வந்தோடனே நம்ம இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு பக்கம் வெந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்து வந்த உடனே நம்ம இப்போ மெதுவாக நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு எல்லா பணியாரத்தையுமே திருப்பி விட்டுக்கலாம். இன்னொரு பக்கமுமே நல்லா வெந்து வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது அடுத்த ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா 2 பக்கமே நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் மொறுன்னு வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான், இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், வீட்டில் உள்ள இட்லி மாவு வச்சு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு முடிச்சிட்டோம். இது சாப்பிட்றதுக்கு வெளியில் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே வச்சுருக்க ஃபில்லிங் வந்து நம்ம தேங்காயும் வெல்லமும் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால இது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.